தலைப்பை வந்து நல்ல பேசுனீங்க. நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்க பேச்சு நல்லா இருந்தது. ஆனா என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுறேன். சரியா? நல்ல பேசுனீங்க, நல்ல பேசுனீங்க. ஆனா என்ன பேசுனீங்கிறது தான். ஏன்னா தலைப்பை பார்க்கறாங்க, உற்று பார்க்க ஒளிவிடும் வந்துடும். கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உற்று பார்க்க வேண்டும். அதுவும் தமிழை பேசணும்னா சாதாரணமா பேச முடியாது. இந்திய பேசலாம், ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். யார் ஹை கோன் ஹைன்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ் அப்படி முடியாது. தமிழனுடைய அலங்காரமே ஆணிவேர், சல்லிவேர் அல்ல. ஆழங்கால் பாய்ந்தது தமிழ். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வேற்றுமை உறவுகள்னு தமிழ்ல உண்டு இல்லையா? ஐயா பாடம்லாம் எடுக்க ஆரம்பிச்சா நினைக்காதீங்க. ஞானமே பாடம் தான். அறிவை நோக்கிய பயணம் தான் ஞான பயணம் இல்லையா? இங்க இந்த வேற்றுமை உறுப்புல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு, 4ஆம் வேற்றுமை உறுப்பு என 8 வேற்றுமை உறுப்புகள் உண்டு. வேற்றுமை உறுப்புல மொத்தம் அதுல எல்லாம் வேண்டாம். 2ஆம் வேற்றுமை உறுப்பு 4ஆம் வேற்றுமை உறுப்பு சொல்றேன். 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ. ஐ வந்து 2ஆம் வேற்றுமை உறுப்பு. 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூ வரும் இல்லையா? இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, என் பொண்ணை கொடுத்துட்டேன், என் பொண்ணை கொடுத்துட்டேன். பெண் கூட்டல் ஐ, பெண்ணை கொடுத்து விட்டேன். ஒரு தகப்பனார் சொல்றார். அந்த ஐ போடுறதுக்கு மறந்து வேற்றுமை உறுப்பு தெரியாம பொண்ணுக்கு கொடுத்துட்டேன், பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். என்ன மீனிங் என்ன ஆயிரும்? பொண்ணை கொடுத்ததற்கும் பொண்ணுக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நிறைய குடும்பம் இங்கதான் சீரழிஞ்சிட்டு இருக்கு. பொண்ணை கொடுக்கறதுக்கு பதிலாக பொண்ணுக்கு கொடுக்குறான். மாப்பிள்ளை பிடிச்சிங்க, அவ குடும்பத்தை பிடிச்சிட்டு போயிருந்தா. பொண்ணு எங்க கொடுக்கணும்? மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கணும். இந்த மொழியில வந்து என்ன ஆகுதுன்னா லேசா ஒரு எழுத்து பிசகுதான் இல்லையா? பொண்ணை கொடுத்துருக்கம்பா நல்லா வாழ்றான்னு சொல்றதுக்கும் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன்னா மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டான்? வேலை பேசிட்டான். பேசி பிடிச்சி எவ்வளவு பெரிய பொருள் மாற்றம், எவ்வளவு குடும்ப மாற்றம். உண்மைதானா? பண்பாடே மாற்றம். நீங்க எடுத்துக்கொண்ட தலைப்பையும் நீங்க பார்த்த பார்வையும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னன்னா திரும்ப திரும்ப நீங்க பேசினதெல்லாம் நல்ல கருத்து தான், இல்லைன்னு சொல்ல வரல. நீங்க வந்து தவறாக பேசவில்லை இல்லையா? ஞானவழி சித்தாந்தத்தை தாண்டி நீங்க செல்லவில்லை, அதுக்குள்ளதான் இருந்தீங்க. ஆனா பொருளை உற்று தலைப்பின் பொருளை உற்று கவனிக்கவில்லை. நான் இதை கொடுத்ததுக்கு நோக்கமே அதுதான். நீங்க நல்லா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் அத்துப்படி இல்லையா? எத்தனை படி? அத்துப்படி இல்ல? அப்படிங்கிற பட்சத்துல அந்த மயக்கத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். மெயினே அதுதான், மயக்கத்துல இருந்து வரணும். இப்ப இங்க ஒரு மயக்கம் இருக்கிறது இந்த இடத்துல. மாயை விடுபடுக வேண்டும். அவங்க சொன்னாங்க குரு வந்து மயக்கத்தை தீர்க்கிறது தான் இது. ஆனா மயக்கத்துல இருந்து நீங்க வெளியே வரல. யாராவது இப்பமாவது மயக்கத்தை கண்டுபிடிக்கிறீங்களா பார்ப்போம். என்ன மயக்கம்? இப்போ நான் உறுப்பு சொல்லிட்டேன், அதை வச்சு பிடிக்கிறீங்களா? நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, மண் வாழ்க்கைக்கு குரு தேவை, விண் வாழ்க்கை ரெண்டும் பூ தான் இருக்குது. மண் வாழ்க்கைக்கு குரு தேவையா, விண் வாழ்க்கைக்கு குரு தேவையான்னு சொன்னேன் இல்லையா? இப்போ மண்ணுல வாழறதுக்கு குரு தேவையா, விண்ணுல வாழறதுக்கு குரு தேவையா என்கிறத பத்தி தான் நீங்க பேசிட்டே இருந்தீங்க. விண்ணுல போய் வாழ்றதுக்காக தான் பேசிருந்தீங்க, அப்படிதானே பேசுறீங்க? விண் வாழ்க்கைன்னு உடனே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அங்கே போயிட்டீங்க நேர. மண் வாழ்க்கைன்னா இங்கேன்னு. நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த சப்ஜெக்ட் எல்லாமே மண்ணுல குரு தேவையே இல்லை. ஏன்னு சொன்னா இங்க எதுவுமே மாற்ற முடியாது. இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன். அடுத்த நிலைக்குத்தான் உங்களை அவர் தயார்படுத்துவார். ஆனா இந்த நிலையில இருக்கிற பொழுது உங்களை என்ன பண்ணுவாருன்னா பாதுகாத்து கொள்வார், அழிந்து விடாமல் இல்லையா? முன்வினை உங்களை அரித்து விடாமல் அலசி எடுத்து விடுவார். அடுத்த நிலைக்கு உங்களை உரம் போட்டு என்ன பண்ணுவார்? மேம்படுத்துவார். அப்போ இந்த மண்ணில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லியாச்சுன்னா, மண் வாழ்க்கைக்கு
குரு தேவையான்னு சொன்னா மண் வாழ்க்கைக்கு அல்ல, அவர் வந்தது விண் வாழ்க்கைக்காக. மண்ணுக்கு தான் வந்தாரு. நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க? மேல இருந்து வந்தார்ல, அதனால இங்கதான் மேல இருந்து வந்தாரு. எதுக்கு? மேல கூட்டு போறதுக்கு. இங்க உள்ள வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு இல்ல, அங்க உள்ள வாழ்க்கையை அடைவதற்கு. உங்களுடைய நோக்கமே இறை நோக்கம் தானே, இறை சிந்தனை தானே, இறை தேடுதல் தானே, இல்லையா? புருஷன் பொண்டாட்டி சண்டையை தீக்கிறதுக்காக வந்தாரு. ஆனா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். சாமிகிட்ட போய் எனக்கு கண்ணு இருக்கா? எங்க வீட்டுக்காரன் என்ன அடி அடிக்கிறான், கர்மாரியம்மான்ட்ட. அவ கண்ணு இல்லைன்னு சொன்னாலா இருக்குன்னு சொன்னாலும் தெரியல. இவன் கத்திட்டு வாரா, கோயிலுக்கு போறான், முருகர்கிட்ட திருச்செந்தூர்ல கேட்குறான். அவனுக்கு எனக்கும் கோத்து வர போயிடுச்சு, நீ தரல வாசல்ல கால் இருக்க மாட்டான். யார்கிட்ட? முருகர்கிட்ட. அப்படி ஊறிட்டோம் நம்ம. அந்த பக்தி எப்படி கொண்டு போகுதுன்னா அப்படியே பாதாளத்துல கொண்டு போகுது, இல்லையா? அப்ப நம்ம சித்தாந்தம் எப்படி இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா அதுதான் வாக்கியம் இருக்கும். மண் பொருட்களை உருவிடம் கொடுத்து விட்டு வான் பொருட்களை பெற்றுக்கொள்ளும். நீங்க பெற வேண்டும், உருவிடம் பெற வேண்டியது அறிவு மட்டுமே பெற வேண்டும். மண்ணில் உள்ள ஆசைபாசத்துக்கெல்லாம் இல்லை, அதுக்கு தான் எல்லாம் இருக்கு. நீ இங்க ஒரு புருஷனோட வாழணும்னு நீ ஆசைப்பட்ட கூட வாழ முடியாது. அவங்க கூட வாழணும்னு எழுதியிருந்தா மட்டும்தான். நல்ல நினைச்சேன், சண்டை போடாதீங்க வீட்டுக்காரன் கூட. அதுபோல புருஷனும் பொம்பளை கூட சண்டை போடவே போடாதீங்க. நல்லவ கெட்டவன் ஆராய்ந்தே பார்க்காதீங்க. தலையெழுத்தணும் அதுதான். உங்கள்கிட்ட சிரிச்சு பேசணும்னா பேசுவா, பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு சந்திராசிரமம்னா திரும்பிடுவா. நீங்க சந்திராசிரமத்துல போய் வாயை கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா இது எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. இந்த மண் வாழ்க்கையில தாய் கருவறையிலிருந்து வெளிவந்து கல்லறைக்கு போறது வரை தீர்மானிக்கப்பட்டது. இப்ப இங்க ஏன் குருங்க வேணும்னு சொன்னா அடுத்த நிலைக்கு பஸ் என்ன ஆயிடுச்சு, பஸ்ல ஏறி உட்கார்ந்தாச்சு, திருச்சி வர போகுது. ஒரு பயம் உங்களை எழுப்ப வேண்டியதில்ல. திருச்சியில இறங்கின உடனே அடுத்த கடை எங்க போகணும்? லால்குடி போறதுக்கோ, அங்க இருந்து தஞ்சாவூர் போறதுக்கா, இல்ல அப்படியே அங்க இருந்து வேற மதுரைக்கு போறதுக்கா, கோட்டாம்பட்டிக்கு போறதுக்கு, எங்க போறதுக்குங்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணுவோம்னா நீ எங்க போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போறோம் இல்லையா? அதுதான் இங்க உள்ளத கையே வைக்க மாட்டார். அப்படி வச்சிருந்தா நான் கேட்கிறேன், யாரையும் குறை சொல்லவில்லை. இத்தனை மகான்கள் வந்ததுக்கு இன்னைக்கு மனிதர்கள் அத்தனை பேரும் அறவான்களாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். புத்தர் சொல்லாத அன்பையா, இயேசு காட்டாத அன்பையா, பகவத்கீதையில சொல்லாத உண்மையா, வாழ்க்கையை அப்படியே பிடிச்சு சொல்லியாச்சு. அறம்னு அடிச்சுக்கிட்டாங்க. மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும். இன்னைக்கு வர அறம் வரலையே. அடுத்த வீட்டுக்கு நெருப்பு வைக்க தான் நிற்கிறான். இவனை சாச்சிட்டு நம்ம ஆட்சிக்கு வருமா? நம்ம ஆட்சி வந்து அவன் வருவானா? நல்லாட்சி வேணும்னு யாருக்கு நினைவில்லை, தன்னாட்சி வர வேணுங்கிறதுல தான் கவனமா இருக்கிறாங்க. அதான உண்மை. அப்ப அறம் எங்க போச்சு? நம்ம மக்கள் வாழணும்னு தேவையில்லை, நம்ம மக்கள். இதுவரை மகான்கள் என்ன சொல்லலை? உங்களுக்கு என்ன சொல்லலை கேட்குறேன். இன்னும் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆதிசங்கர்ல இருந்து ராமானுஜத்திலிருந்து யார் யார் எத்தனை சாமியார் பேர் சொன்னீங்களோ, அது இந்து மதத்துல சொன்னாலும், சைவ வைஷ்ணவத்துல சொன்னாலும், சமணத்துல சொன்னாலும், இஸ்லாம்ல எந்த குப்பையிலையும் சொல்லுங்க, எல்லா மகான்களும் நல்லவர்கள், எல்லாரும் மனித சிந்தனை உள்ளவர்கள், இறை தேடுதல் உள்ளவர்கள், எல்லாரும் பதிச்சுட்டாங்க. எல்லாரும் பதிச்சது நல்வழிக்குத்தான், கெட்ட வழின்னு யாருமே சொல்லலை. எந்த மகானாவது கெட்ட வழி சொல்லியிருக்கானா? ஈவன் தான் இஸ்லாம்ல கூட கிடையாது. பின்னாடி வந்தவர்கள் தன்னை அதை நிறுத்துவதற்காக ஏத்து பேசினா வெட்டியிருந்தான். சீக்கியத்துல கூட கிடையாது. பின்னாடி வந்து தன்னை வளர்க்க வேணுங்கிறதுக்காக உருவன வாழ குத்தாம வைக்க கூடாதுன்னு அதுக்கப்புறம் கொண்டு வந்தான். இதெல்லாம் சட்டங்கள் மாற்றப்பட்டு இல்லையா? அப்ப இவ்வளவு நாள் சொன்ன மகான்களால இன்னைக்கு வர திருத்த முடியலையே. இன்னைக்கு வர போய் சொல்லிட்டு இருக்கிறான், குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கான், நாட்டை கெடுத்துட்டு இருக்கிறான், மனிதனை அழிக்கிறதுக்கே திட்டம் போட்டுட்டு இருக்கான். கொரோனா கிடத்தால இப்ப என்ன வருது? ஓமைக்கிறானா? ஓமைக்கிறான் வந்துகிட்டே இருக்கும். கொடுத்துட்டு வியாபாரம். நீ இன்ஜெக்ஷன் போட்டு உனக்கு 8000 ரூபாய் கையில தரான்னா சும்மாவாது எதுவும் கொடுக்குறான். வேல்டு பிஸ்னஸ். சரி, நம்ம அது உள்ள போக வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு அரசியல்ல இருக்குது இல்லையா? நோய் வரும், உடம்புன்னு தான் நோய் வந்துதான் ஆகும். வியாபாரம் ஆக்கிடப்படும். மனிதனை
அள்ளிய வச்சு வாழறதுக்கு நிற்கக்கூடாது. அணுகுண்டை கண்டுபிடிச்சி 1,00,000 மக்களை கொண்டுகிட்டு என்ன வாழ முடிஞ்சது, என்ன கொண்டு போனாங்க? தயவு செய்து யுத்தத்தை பற்றி நினைக்காதீர்கள், அழிவுகளை பற்றி சிந்திக்காதீர்கள், வாழ்வதற்கு மட்டும் பாருங்கள். இதில் பெட்டர் நீங்கள் சமூகத்தில் ஒன்றுமே செய்ய வேண்டாம், சமூக சிந்தனையே உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உங்கள் சுய சிந்தனை, நம்ம யாருக்கும் தப்பிட மாட்டேன், நான் யாரையும் எந்த கூடையும் கெடுக்க மாட்டேன், என் வாழ்க்கை மட்டும்தான் வாழ்வேன்னு ஒவ்வொருத்தரும் சொன்னாலே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இல்லையா? அப்போ அறம் தன்னறமாகத்தான் இருக்கணும், பொது அறம் வேண்டாம். நீ பொது அறத்துக்கு போயிட்டாலே வாரி சுருட்டதுக்கு போற. உன் அறத்தை மட்டும் பார்த்தேன்னா உலகத்தை உட்பட இருக்கிற. அப்ப தலைகீழ் சிந்தனையில உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை சொன்ன மகான்களில் எந்த கருத்து கூட இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இன்று வரை சொன்னதெல்லாம் இருக்குது. அப்படி தூசி தட்டினீங்கன்னா எல்லாம் கோல்டன் லெட்டர்ஸ், நோ ஒன் கான். என்ன பண்ண முடியாது, அதுல இருந்து உருவ முடியாது, பிரயோஜனம் இல்லையே இல்லையா? அப்போ இதுல புரிய வேண்டியதாக நான் சொன்னேன். கன்ஃபியூசியஸா இருக்கட்டும், யாராவது வரட்டும், அது கம்யூனிசம் எது வந்தாலும் சரிதான், இன்னும் எத்தனை கோடி வருஷம் வந்தாலும் ஒரு அணுத்துகள் வரை இவனை சேஞ்ச் பண்ணவே முடியாது. பசியில் இருக்கிறவன் இருப்பான், திங்கிறவன் இருப்பான். ஏழை பணக்காரன் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா நம்ம யாரையும் ஏழை ஆக்கணும்னு நம்ம விரும்பவே வேண்டாம், அவனே ஏழை ஆயிடுவான். பணக்காரனாகவும் தானே பணக்காரன் ஆயிடுவான், அதை மாற்றவே முடியாது. ஏழை பணக்காரன் பிரச்சனை எல்லாம் உங்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. அவன் போன ஜென்மால பண்ண பாவத்தை இப்ப அனுபவிச்சுட்டு போறான், அவன் செய்த நன்மைக்கு பண்ணிட்டு போறான். நீங்க நல்லா பாருங்க, கம்யூனிஸ்ட் இவ்வளவு வருஷம் சொல்லியோ எந்த நாட்டுல என்ன பண்ண முடிஞ்சது? ஏன் இங்க நம்ம சித்தாந்தங்கள்ல மனித நேயத்துல இல்லையா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே மணிமேகலை காலத்துல இருந்து இருக்குது. சமணமே முழுக்க அதுதான். ஆனா இன்னைக்கு ஒரு சமாதானம் இல்லையே. பசிப்பணியை போகிறதுக்கு வடலார் சொன்னாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் பிச்சைக்கார மாதிரி நிற்கிறாங்க. யாரும் ஞான உபதேசம் கேட்கறதுக்கு அங்கே ஒருத்தனும் இல்லை. எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆக்கிட்டு இருக்காங்க. போடாதீங்க, யாருக்கும் சோறு போடாதீங்க. நீங்க அவர்களை பிச்சைக்காரர்களாக உருவாக்குகிறீர்கள். ஆமா, அப்ப பசி செத்து போகணும்னா உழைக்க சொல்லுங்க. யாருக்கு உழைப்பு இல்லையோ, உழைக்க முடியாதோ, நோய்பட்டவன் முதியவன், அவர்களுக்கு மட்டும், அதுவும் பசித்தால் மட்டும் கொடுங்கள், பசிக்காத போது கொடுக்க. நம்ம என்ன பண்றோம், 3 நேரம் மணி அடிச்சா சோறுன்னா மாமியார் மாதிரி உட்காந்துக்கிறான். அவன் தான் தப்பு பண்றான். சாப்பாடை தான் நினைச்சிட்டு இருப்பானே தவிர ஞானத்தை நினைக்க மாட்டான். தியானத்திலேயே கண்ணை பத்துட்டே கேட்குறான், சாப்பாடு வந்துட்டா, அது இன்னைக்கு என்னடா சாம்பார் சாதம், தியானம் ஓடுது, சரத்திலேயே பார்க்குறாங்க இல்லையா? என்னுடைய கொள்கை அதுபோல, இதை மாற்றவே முடியாது. ஏன்னா இது முன் ஜென்மத்துக்குரிய தண்டனை தான் இந்த ஜென்மால நாம பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால இப்ப அவன் பசியில் இருக்கிறதும் திங்கிறதும் எல்லாம் உங்க கையிலே கிடையாது. ஒரு டாக்டருக்கு எனக்கு நடந்த வாதம் அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்ல. டாக்டர் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், வெயிட்டுடோ அவ்வளோ வசதி இருக்குது. அவர் சொன்னார், உங்க தத்துவம் எல்லாம் ஒன்றும் செல்லாது, நீங்க சும்மா அப்படி பேசிட்டே ஒரு ஆளை உங்களால மாற்றணும். நான் ஏன் மாற்றணும்? அவனாதான் மாறணும். நான் ஏன் மாற்றணும்? அவன் கர்மாக்கு அவன் கர்மா மாற்றணும்னு போயிட்டு போறான். எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நஷ்டம்? சொல்ல வேண்டிய வழிகாட்டி பலகை நின்று கொண்டே இருக்கும். வழியை பார்த்து போக வேண்டியது நீ. உன் கூட கைப்பிடிச்சு கொண்டு போகணும்னு நினைக்கிற நீ முட்டாளாயிர இல்லையா? அப்போ நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களை எடுத்து பேச வச்சுச்சு இல்லையா, சிந்திக்க வச்சுட்டா இல்லையா? நான் சிந்திக்கலையே, நான் சொன்னேன், நீங்க சொல்லதான் உனக்கு நடக்காதுன்னாரு. சரி, அது இருக்கட்டும். இப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு நைட் நீங்க சாப்பிடவே முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னதுதான், இது நடந்தது. இரவு ஒரு 8:30 மணி அவர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு நைட் டின்னர் கிடையாது, நீங்கள் பட்டினி தான். சிரிச்சுக்கிட்டே, சார் யூ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சொன்னார். யோசிச்சு தான் சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு சாப்பிட எனக்கா? டக்குன்னு என்ன பண்ணாரு, ஃப்ரிட்ஜை போய் அப்படி திறந்துட்டு பார்த்தா உள்ள பிரெட் ஐட்டங்கள் அது இதெல்லாம் இருக்குது. ஒய்ஃபை மிஸ்ஸஸை கூட்டாரு, லீலான்னாரு. அந்த அம்மா எட்டி பார்த்து, என்ன எல்லாம் ரெடியா, நீங்கள் தான் சாப்பிடுங்க, அவரையும் கூட்டுவாங்க. என்னை சேர்த்து அந்த அம்மா சாப்பிட கூப்பிடுது.
என்கிட்ட சொன்னார், பார்த்தீங்களா ரெடியாக இருக்குது, ரெடியாக இருக்குது, கையை கழுகணும், போய் திங்கணும். சரி போய் தின்னுங்கண்ணா, போய் தின்னுங்கண்ணா. இப்போ நான் சாப்பிட முடியாதுன்னு சொன்னீங்க, அது அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் சாப்பிட முடியாத நான் சொன்னதுக்கு நேரம் என்ன இருக்குது, ஆனால் நீங்கள் இப்போ திங்க போகிறேன், நீங்கள் சரி தின்னுங்க. என்ன வீம்புக்கு அவர் ஆக்சுவலாக 9 மணிக்கு மேலே தான் சாப்பிட முடியாது. நான் இதை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என்ன சேலஞ்ச் பண்ணுறாராம். உடனே என்ன பண்ணாரு, அப்படி சிரிச்சுட்டே, நீங்கள் நான் சாப்பிட்ட பிறகு நீங்கள் நானே உங்களுக்கு பரிமாறுறேன், பிகாஸ் ஐ வாண்ட் டு வாண்ட் இதை நான் ஜெயிக்கணும் சொல்லிட்டு கையை கழுவினாரு. கையை கழுவிட்டு போய் உட்கார்ந்தார். நீங்கள் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளில் கொண்டாடிட்ட எடுத்துகிட்டு வான்னா, பாருங்க நான் சாப்பிட்றது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். மௌனே உன் தலையில் நான் இங்கே மாற்ற முடியும், நான் மாற்ற முடியுமா? இதுதான் தனக்கு தானே சூன்யம் வச்சுக்குவாங்க இல்லையா, சொந்த காசுல. அந்த நேரத்தை அங்கே நடந்துட்டு இருந்தது. அங்கே அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனை வேற இல்லை, இப்போ ரூட்டு மாறி போச்சு. இந்த 8th பேசினான் இல்லையா, அது பயங்காட்டல, உண்மை சொல்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, கையை கழுவிட்டு வந்து உட்கார்ந்தாரு, என்கிட்ட சொல்றாரு, உண்மையிலே ஒரு கேமராமேன் இருந்தாருன்னா அழகாக ஷார்ட் வச்சுருப்பேன், ஒரு லாங் ஷாட், ஒரு மிட் ஷாட்டு, அப்புறம் ஒரு கம்பைன் ஷாட்டு, ஜஸ்ட் அப்படி ஒரு ட்ராவல் இல்லை ட்ராலி ஒரு அப்படி ஒரு மூவிங் ஒன்று கொடுத்து இல்லையா, ஒரு க்ளோஸ்லேருந்து அப்படியே ஜூம் பண்ணி என்ன பண்ணா, அந்த தட்டை எடுத்து அடிக்கிறாரு வடிவேல் அடிச்ச மாதிரி. எனக்கு சிரிப்பு ஒரு பக்கம், மனசை இப்போ அழ போகிறானே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஏன் நினைவு ஓடுது. இப்போ நான் தெரியாமல் ஏன் இவர்கிட்ட விட்டுட்டோம், இப்போ நம்மளே இதை கிரியேட் பண்ணிட்டோமா, இல்லை இது உண்மையிலே இருக்கிற கர்மாதானாங்கிற சிந்தனை எனக்கு ஓடுது. நான் சொன்னதுனால உண்டாகுதா, அங்கே இருக்கிறது தான் நான் தொட்டனாங்கிற மாதிரி ஏன் சிந்தனை ஓடுது. சாப்பிட்றதுக்கு அந்த அம்மா கொண்டு வைக்கிறார். என்ன பண்ணாங்க, தோசை பார்த்து எடுத்து நல்லா அழகாக கீ ரோஸ்ட்டு அப்படி எடுத்து கொண்டு வந்து அப்படி போட போய் திங்க போகும்போது ஃபோன் அடிக்குது. அந்த அம்மா ஓடி போய் ஃபோன் எடுத்து, அப்போ டெலிஃபோன் லேண்ட்லைன், அந்த அம்மா எடுத்து ஹலோன்னு கேட்டு என்னங்கன்னு கத்துனான். இவர் வச்சு அப்படியே என்ன இங்கே வாங்கன்னா அப்படியே ஓடினார். ஃபோன் எடுத்தார். 10 நிமிஷம் வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன், சொல்லுங்கள் இப்போ வந்துடுறேன், அவ்வளோதான். என்கிட்ட கூட சொல்லல. அவள் ஒரு பக்கம் கிச்சனை போட்டு ஓடுறா, இவரு எரிச்சிட்டு நான் இப்போ வந்துடுறேன், நீங்கள் கேட்டு வாங்க. என்னன்னா பையன் பசங்க 3 பசங்க கன்னியாகுமரிக்கு பைக்கில் போனவங்க அடிச்சுட்டு விழுந்துட்டான். பையனை ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. பையனை கொண்டு போயிருக்காங்க. யார் என்னன்னு விசாரிச்சு இவன் நம்பர் சொல்லி இங்கே வருது. சாப்பிட வரா, பேசிட்டு வந்திருந்தா கூட பேசாமல் தின்னுட்டு இருப்பார். ஏன்னா அது பேசியன் இல்லையா, ஹோட்டலில் ஜெயிக்கணும் தின்றுவாரு. தான் பையன் போட்டி முக்கியமா இது முக்கியமா, காரில் ஏறிட்டாரு. எனக்கு மனசு கேட்கல, நான் தான் கிட்ட போனேன். என்ன சரி வாங்கிட்டாரு, நான் ஏறிட்டேன். போகும்போது சொல்றாரு, பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, இவரு டாக்டர் தான், பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கு. ஒரு நிகழ்வு அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஃப்ரிட்ஜில் இருந்தாலும், பொண்டாட்டி போட்டு தரதுக்கு தயாராக இருந்தாலும், தட்டை காலியாக இருந்தாலும், திங்கிறதுக்கு கையை கழுகினாலும், வாய் உள்ள போகிறதுக்கு நேரம் பெர்மிட் பண்ணணும், வீதி இடம் கொடுக்கணும். கொடுக்கணுமா? உள்ள போல இல்லாதவங்க நின்றுலாம், இருக்கிறவங்க இருக்கிறதா கஷ்டம். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு கிடைக்கும். ஒரு வக்கீல் நண்பர் வந்திருந்தாரு, ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவரும் இதே மாதிரி தான், கொஞ்சம் தூக்கல் எங்க மேல. நீ சொல்றதெல்லாம் எனக்கு உங்கள்கிட்ட எதிர்த்து பேசுறதுக்கு எனக்கு முடியலைங்க. எது சொன்னாலும் அதை நீங்க ஃபில்லப் பண்ணிடுறீங்க, ஃபில்ஃபில் பண்றீங்க. அதனால நான் கொஸ்டின் பண்ண முடியல, பட் என்னால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. நீங்கள் சொல்கிறத என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியல, நான் மறுக்கவும் முடியலைன்னா. என்னன்னு சொல்லுங்க, நான் சொன்னாதான் அது என்னன்னு சொல்ல தெரியலையே. இப்போ நான் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் வாய் அடைக்கிறீங்களா? அப்புறம் எப்படி நான் அதில் அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறது? இப்போ என்ன, இல்லை சாமியும் கும்பிட மாட்டேங்கிறீங்க. நான் சொன்னேன், நான் சாமிக்கு எனக்கு தகராறு என்ன?
சாமிக்கு எனக்கு தராதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? எல்லா கோயிலுக்கும் போவேன். நான் கூப்பிட்டா சாமி வரும். அப்போ எப்படி சாமிக்கு எனக்கு சண்டைன்னு சொல்ல முடியும்? நானும் ஒரு நண்பரும் திருவனந்தபுரம் போகிற வழியில் குளித்துறை பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, வெடி வெடிச்சான் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே போகக்கூடியவங்களாம் காசு போட்டாச்சுன்னா வெடி வெடிப்பாங்க, டம்னு வெடி வெடிக்கும். அந்த கோயில் உள்ள ஒரு காளி சார், நானும் என் நண்பரும் அந்த கோயிலுக்கு போயிருக்கோம். அவர் வேண்டுதல் வச்சுருந்தான்னு சொல்லி என்ன அழைச்சிட்டு போனார். 2 பேரும் சேர்ந்து போனோம். சேர்ந்து போயிருக்கிற பொழுது அந்த கோயிலில் சாமி கும்பிட்டே இருக்கிறோம். அப்படியே அந்த காளி சிலை கிட்ட போகிறோம். காளி சிலை கிட்ட போனோன்னா என்ன பண்ணேன், ஆசிரமத்தில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ தான் ஆரம்பத்தில் ஒரு இருந்தால் ஓடி போயிட்டார். ஆசிரமம் காலியாக கிடக்குது. ஆசிரமத்தை பார்க்க ஆள் வேணுமே, இப்போ நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு நாடாகுமேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன், நீ அங்கே போய் பார்த்துக்கோமான்னு. இவர் கூட இன்னொருக்கும் மெதுவாக சிரிக்கும். இப்படியே வாய்ப்பு கிருஷ்ணன் சொல்லிட்டு மெக்கானிக் அவர், என் கிளாஸ்மேட் அவன் அப்படியே சிரிச்சான். என்னங்க எனக்கு இல்லை போனா எப்படி போவா, பஸ்ஸில் போகலாம், நடந்து போகலாம், போயிடுவாப்பா. யார் போயிடுவா? காளி போயிடுவான்னா. பார்த்தீங்கன்னா சிவகாசி மதுரையிலேருந்து ஒரு டீமு அடுத்த நாள் வர சொல்லியிருந்தேன் பயிற்சி சொல்கிறதுக்காக. மதுரை, சிவகாசி, அப்புறம் கோயில்பட்டி, அங்கே விருதுநகரில் கருவூல அதிகாரி, அவங்கவுங்க இன்ஸ்பெக்டர், இது எல்லாம் ஒரு 15 பேர். 15 பேரையும் நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் முதலாவது அங்கே வந்துடுங்க காஞ்சிபுரத்துக்கு, நான் அப்புறம் காஞ்சிபுரம் வரேன், வந்து பயிற்சி கொடுக்குறேன். இரவு பயிற்சி, பகலில் கிடையாது. பகலாம் சும்மா நீங்கள் என்ன பண்ணிக்க, ராத்திரி 7 மணிலேருந்து விடிய காலம் 5 மணி வரை பயிற்சின்னு சொல்லிட்டு. அங்கே என்னன்னா சீட்டு கிடையாது, வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெட்ட வெளி. தெரியும் இல்லையா? ஆரம்ப காலத்தில் வெறும் வெட்ட வெளி, தரையில் தான் படுக்கணும், பாயும் கிடையாது. இவங்க எல்லாம் சும்மா ஒரு பேக்கை போட்டு வந்துட்டாங்க. எல்லாம் அங்கேயே தங்க வச்சு பனைமரத்துக்கு அடியில் ஒரு பானையை வாங்கி காலையில் கஞ்சி வச்சு குடிக்க சொல்லிட்டு நைட்டெல்லாம் அப்படி பேச்சு கொடுத்தேன். அவங்கள போய் தங்க சொல்லிட்டேன். முதல் நாள் போயிருக்காங்க. ஈவினிங் போகும்போது பார்த்தா அப்படியே ஒரு பாம்பு கிட்ட ஓடி போகுது. நிறைய பாம்பு இருக்குது. ஏன் ஒன்றும் வராது, நீ பம்மா அதை பேசாமல் இருக்கு, அது போயிடும். அடுத்தால பார்த்தா போயிட்டா யாரு, நம்ம ஆளு. சொன்ன உடனே சீரி வாங்கி போயிட்டா. அங்கே போனோன்னே ராத்திரி ஒரு 1:30 மணி போல் சிவப்பு சேலை கொடுத்துட்டு ஒரு பொண்ணு அப்படியே அங்கேயும் மூவானமாவது சிவகாசியில் இருந்து வந்த ஜோதிடர், அவருக்கு லேசாக கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. பக்கத்தில் ஒன்று சொல்லியிருக்கான், சிவப்பு சேலை கொடுத்துட்டு உங்களுக்கு இங்கே வந்து தட்டுறீங்க, ஊரில் தான் பச்சை கொடுத்து தெரியுறா, பச்சை கொடுக்குறான்னு இங்கே சிவப்பு கொடுத்துருச்சுதானே அவனு கூட இருந்தாலும் கேள்விப்பட. அவர் இன்ஸ்பெக்டர், எங்க மதுரையில் இன்ஸ்பெக்டர், அவர் கிண்டல் பண்ணிட்டார். இப்போ இவன் என்ன பண்ணலாம், இல்லை அண்ணாச்சி அது உண்மையிலே சிவப்பாக போகுது, அவரும் காட்டுருக்கான், பார்த்தா சிவப்பாக போகுது. அப்படி கிராஸ் பண்ணிட்டு 2 பேரும் அப்படி கிராஸ் பண்ணிட்டு காணும். கொஞ்சம் தரதா 3ஆவது நான் போயிட்டேன். நான் போன அப்புறம் முதல் இதுதான், ஒருத்தன் பாம்பு வந்துன்னா சரி போயிடுச்சு, ஒன்றும் பண்ணல. இல்லை அடுத்தா இல்லை சோப்பு சேலைக்காரி வந்துட்டான்ல, நான் தான் அனுப்பிவிட்டேன். ஒரு பய வாய்ப்பு வருவேன் நடந்த நிகழ்வு. இப்போ இதில் இங்கே வந்துட்டாங்கிறதுக்கு நம்ம ஆளுங்கெல்லாம் சாட்சி ஆயிட்டு. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே நம்பூதிரி அந்த நடையை சாத்திட்டார். அங்கே டெய்லி காலையில் பூஜை பண்ணுறோம்னால இந்த சோகி இருக்குது இல்லையா, அதை பிரசன்னம் பார்த்துட்டு தான் பூஜை பண்ணுவாங்க. பிரசன்னத்தில் அம்பாள் இங்கே இல்லை சொல்லி நடையை சாத்திட்டாங்க. அது கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. அம்பாள் இங்கே இல்லை, வெளியே போயிருக்கலான்ட்டான். அதை கொஞ்சம் பேர் கிண்டல் பண்ணுறதுக்கான். பட்டு பிரசன்னத்தில் அம்பாள் இல்லை, அதனால பூஜை இல்லைன்ட்டார். நைஸ் ஆயிட்டா. அப்போ நடக்க போகிறது நாம் சொல்கிறோன்னு சொன்னால் என்ன பண்ணோம், உற்று பார்த்தா தான் தெரியும், நேரடியாக பார்த்தா தெரியும். மேல் பார்வைக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ள கருத்து இருக்கும். இப்போ பாருங்க, நான் சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புக்கு வந்துடுவோம். தலைப்பில் என்ன தலைப்பு,
மண் வாழ்க்கைக்கு குரு தேவையா, விண் வாழ்க்கைக்கு குரு தேவையானா மண்ணுல வாழறதுக்கு குரு வேண்டாம். ஏன்னா மண்ணுல எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது. அப்ப எதுக்கு இங்க அவர் தேவைன்னு சொன்னா அடுத்தால பொருள் எங்க போறதுக்கு, விண்ணுக்கு, விண் வாழ்க்கைக்கு தான், விண்ணுல வாழக்கூடிய வாழ்க்கைக்கு, மண்ணுல வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அல்ல. இப்ப இந்த இடத்த மண்ணில் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அது எடுத்துக்கணும். மண்ணுல வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, விண்ணில் வாழ்கின்ற வாழ்க்கை இல்லையா? அப்ப அந்த வாழ்க்கைக்கு தான் யார் வேணும்? குரு வேணும். மண்ணுல உள்ள வாழ்க்கைக்கு குரு தேவையில்லை. ஏன்னா எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது இல்லையா? மண்ணில் நீங்க என்ன வாழ்வீங்க? மண் வாழ்க்கை கர்ம வாழ்க்கை. தப்பு பண்ணாம கையில காசு வரவே வராது. பொய் சொல்லாதவங்க கையில 5 பைசா தங்காது. கொண்டாட்டிட்ட குடும்பம் நடத்தினாலும் பொய் சொல்லாதான் வாழ முடியும். இப்போ உண்மை சொல்லி பார்க்கட்டும் பார்ப்போம். இல்லை இவன் சொல்லிட்டு அல்லது அவன் சொல்லிட்டு சேர்ந்து வாழ முடியுமா? நான் உண்மையோ தான் சொல்றேன்னு சொல்லிட்டு லாக்கருக்குள்ள இருக்கும் உண்மையெல்லாம், வெளியில இருக்காம இருக்கும். சரி அதுதான் வாழ்க்கை, அதை விட்டு தள்ளுங்க. அப்படிதான் வாழ்க்கை. கடைசி வரை சாகுது வரை அதுதான். ஒன்றும் திருவள்ளுவருக்கு கொண்டாட்டி இல்லை இல்லையா? எல்லாருமே அதனால பொய்யோட தான் வாழ்வாங்க. ஏன்னா இது பொய் வாழ்க்கை தானே. இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே தப்பு 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 தப்பாக தான் இருக்கும். இந்த மண் வாழ்க்கை குரு என்ன பண்ண போறாரு? பொய் சொல்றதுக்கு கற்றுக் கொடுப்பாரா? இல்ல அடிப்படை சண்டைக்கு போவாரா? இல்ல எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு சொல்லுவாரா? இந்த கர்ம வாழ்க்கைக்குள்ள வரவே மாட்டார். நீ என்கிட்ட வரணும்னா பட்டதார் சொன்ன மாதிரி மாடன்னு வீடுன்னு மணின்னு ஒண்ணுமே இல்லைன்னு வா, நான் சொல்றேன்னு பாரு. அப்போ அது மண்ணுக்கு தேவை இல்லையே. எங்க தேவை? விண்ணுக்கு போகுது. அப்போ விண்ணுக்கு போகக்கூடிய வாழ்க்கைக்கு மண்ணுல என்ன பண்ணுவாரு? உங்களை செலக்ட் பண்ணுவார், உங்களை ரெடி பண்ணுவார், ப்ரிப்பேர் பண்ணுவார் இல்லையா? அங்க போறதுக்கு என்ன பண்ணுவாரு? அப்போ விண் வாழ்க்கைக்கு தான் இங்க உங்களுக்கு அவர் வழிகாட்டி கொண்டிருப்பாரே தவிர, இப்ப மண் வாழ்க்கைக்கு நம்ம பண்றோம். மண் வாழ்க்கைக்காக என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் விண் வாழ்க்கைக்கு தானே. அதுலேயே சொல்லியிருப்பேன், இறை தேடுதல் உள்ளவர்களுக்கும் இறை சிந்தனையாளர்களுக்காக தான் இது. அப்ப இறை எங்க இருக்கிறாரு? மண்ணிலையா இருக்கிறாரு? விண்ணில் தானே இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை? அங்கதானே நம்ம போகணும், வந்த இடத்து தானே போகணும். அப்ப அங்க போறது தானே சொல்றேன். அந்த வாழ்க்கைக்கு தான் உங்களுக்கு தேவை, அங்க வாழ்றதுக்கு இல்லை. அங்க வாழ்றதுக்கு வேண்டாம் குரு. ஏன்னா அங்க உள்ள போயாச்சுனாலே அங்க விசா கொடுத்து விசா இருந்து உள்ள உங்களை செக் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையே இல்லை. உள்ள என்றாவது வரதான் தேவை. இமிகிரேஷன் கிளியரன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ விண்ணில் வாழ்வதற்கல்ல விண் வாழ்க்கைக்கு, மண்ணில் வாழ்வதற்கல்ல மண் வாழ்க்கை இல்லையா? அப்ப மண் வாழ்க்கைக்கு குரு தேவையில்லை. எதுக்கு வேணும்? விண் வாழ்க்கை போறதுக்கு மண்ணிலே சொல்லி கொடுக்கணும். இப்ப நம்ம ஒண்ணு விண்ணில இல்லையே, எங்கேயில இருக்கிறோம். அப்படி நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வந்துதானே சொல்லணும். இதுவரை அனுப்பிய உங்களுக்கு இப்ப வராது. வேற யார்கிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க, யாரும் அந்த வாக்க சொல்லுங்க. அது அல்ல. நீங்கள் குறை பெற்றிருப்பதால் என்னிடம் வர இயலாது, எனவே நானே உங்களை தேடி வருவேன். நீங்கள் குறை பெற்றிருப்பதால் நீங்க அங்க, ஏன்னா உங்களுக்கு ரூட் தெரியாது, எப்படி வருவீங்க இல்லையா? எல்லாம் பாரத்தோட இருக்கிறீங்க. பைபிள்ல சொன்ன மாதிரி பாரத்தை இறக்கி விட்டு வாருங்கள். பகவத்கீதையில சொன்ன மாதிரி என்ன பண்ணா, மரத்துல நீங்க வீசிட்டு போனோம், அறத்துல வந்தாதான் முடியும் இல்லையா? அப்போ குரு உங்களுக்கு இங்க எதுக்கு தேவைன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடியதுக்கு இல்லை, நீ வாழ்றதெல்லாம் வாழ்ந்து முடிச்சு நல்ல பாருங்க. சித்தர்கள் யாரை சேர்த்துக்குவாங்கன்னா, ஐயா நீங்க மட்டும் போதும்னு சொல்றானப்பா. குடும்பத்தோட வாழ்ந்து வாங்கினா வரமாட்டோம், ஒழிஞ்சிருவான். ஏன்னா பிறவிக்கடனை மீட்பதற்கு தான். வள்ளலாற்றை ஏன் பொறுத்தவரை ஒட்ட முடியலைன்னா இந்த ஒரே காரணம். போனவன்லாம் அவர்கிட்ட மந்திரம் தெரியுமா, அவர்கிட்ட அது வாங்கிக்கலாமா, தங்கமா மாற்ற முடியுமா, இந்த கூத்துக்கெல்லாம் தான் போய் சேர்ந்தானுங்க. ஆனா யாரையும் பக்கத்துல அவர் சேர்க்கல. உண்மையை தேடுகிறாயா, மரணமில்லாத பெருவாழ்வு வேணுமா, அதுக்கு வான்னு. அதான் சொன்னார். தொழுவூர் வேலாயுத முதலியார் கூட என்னை இன்னும் புரிந்து கொள்ளவில்லையே என்று சொன்னார். ஒரு சீடன் கூட அவர்கிட்ட வாங்கல. இயேசுட்ட இருந்து ஒரு சீடன் கூட வாங்கல. 12 பேர் இருந்தாங்க, ஒருத்தனும் வாங்கல. புத்தர்கிட்ட இருந்தும் ஒருவரும் வாங்கவில்லை. அதனால தான் அவர்களுக்கு பிறகு
இந்த மண்ணில் அந்த தத்துவங்களை நகர்த்தி கொண்டு செல்ல முடியவில்லை, மாற்றவும் முடியவில்லை. யாரையும் ஏன் மாற்ற முடியலைன்னா ஏமாற்றிட்டு தான் இருக்கான். அந்த உண்மையானவர்கள் இல்லை, பின்னாடி வந்தவங்கெல்லாம் அவரோட இருந்தோன்னு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த பேரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய உண்மையான அந்த தத்துவங்கள் என்னப்படுது, வெளியில் பரப்பப்படுவதில்லை. நல்ல ஞாபகம். ஞான வெளி அப்படி உங்களை விடுவதற்கு தயாராக இல்லை. வந்து மாட்டிட்டீங்க, வந்து மாட்டிட்டீங்க. நீங்க தான் மாட்டீங்க, நான் மாட்டல. பொய்யா நிஜமா? கதவு தட்டி அம்மா அப்பா சொல்லல, நீங்க தானே வந்தீங்க, உண்மை தானே? அது நீங்களா நினைச்சும் வரல, நீங்களா நினைச்சா வரல. இதெல்லாம் தீர்மானம். பல யுகங்களாக பல ஜென்மங்களாக நீங்கள் வேண்டி தவம் பண்ணிட்டு இங்கே இருக்க அத்தனை பேரும் தவம் பண்ணியவர்கள். நான் உங்களை இப்போ வந்து பப்ளிக்கில் சொல்லி நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அதற்காக இந்த ஆண்டிலிருந்து நான் ஒரு வகுப்பு அல்ல, ஆன்ம விழிப்பு தினம். ஆன்ம விழிப்பு தினம் என்னன்னா, இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதுல மனம் கர்மா, அறிவு கர்மா, உடம்பு கர்மா, உயிர் கர்மா. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொத்தம் 5 பொருள்ல எது மிச்சம்? ஆன்மா மட்டும் மிச்சம். இப்போ இந்த ஆன்மா எப்படி இருக்குதுன்னா, ஒண்ணுமே தெரியாத கல்லாக இருக்கிறது. இப்போ லிங்கத்தை பிடிச்சி, அதான் கல்லை பிடிச்சி வச்சான், அது ஒண்ணுமே தெரியாது. கருப்பும் தெரியாது, சிவப்பும் தெரியாது, இனிப்பும் தெரியாது, சுகமும் தெரியாது, துக்கமும் தெரியாது, பச்சை தான். மூலவர் எப்படி இருப்பாரு? பிடிச்சு வச்ச பிள்ளையார் தான். உங்க ஆன்மாவுக்கு உங்களையும் தெரியாது, உலகையும் தெரியாது. அந்த ஆன்மாவிற்கு என்ன வேண்டும்? ஒளி கொடுக்க வேண்டும். ஆன்மாவிற்கு உயிர் கொடுக்க வேண்டும். அந்த ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கின்ற பொழுது மட்டும்தான் நீங்கள் உங்களை உணர முடியும். உங்க மனதில் சொல்றதுனால பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா மனதில் சேர்ந்தா கர்மாவாயிரும். இருக்கிறதே கழிக்கணுமே தவிர மேலும் கொண்டு அங்க கொண்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது. அறிவு என்பது மன அறிவா இருக்கிறது, பொய் அறிவா இருக்கிறது. பல அறிவு எங்க போயிட்டு? மேலே போயிட்டு. இங்க இல்லை, இங்க கொடுக்க முடியாது. நல்லா சிந்திக்கணும். இந்த உடம்பு மட்டும் உங்களுடைய இதில் பல உடம்பு எடுத்திருப்பீங்க. இப்போ இந்த உடம்பையும் விட்டுட்டு போக போறீங்க. அதனால உடம்புல நீங்க என்ன அலங்காரம் பண்ணாலும், உடம்புல என்ன கொடுத்தாலும் ஒண்ணு அது மண்ணுக்கும் நெருப்புக்கும் போயிடும். உயிர் அது தானாக ஜிக்ஜாக்னு வந்தது, ஜிக்ஜாக்னு போயிடும். அப்போ இருக்கிறது எது? ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது. இந்த ஆன்மா தான் இறையோடு போய் சங்கமம் ஆகக்கூடியது. அப்போ அந்த இறையோடு அது சங்கமம் ஆவதற்கு அதற்கு என்ன கொடுக்கணும்னா இனிஷியேஷன், இயக்கம் கொடுக்க வேண்டும். அந்த இயக்கத்தை ஆன்மாவிற்கு கொடுத்தால் மட்டும்தான் நீங்க அந்த இறைநிலையை தேடி பயணிக்க முடியும். இதை இதுவரை யாரும் யாருக்கும் வழங்கவில்லை. இதுவரை கொடுத்த டீச்சைங்கிறதெல்லாம் வந்து சும்மா திருவடி டீச்சை, அந்த டீச்சை, இந்த டீச்சை, சிவ டீச்சை, ஏகப்பட்ட பேர்களை வச்சு சரி, அது அவர்களுடைய அந்தந்த காலத்தில் அப்படிதான் கொடுக்க முடியும். ஏன்னா இவன் லட்சம் தானே அவன் கொடுக்க முடியும். நிலம் நல்லா இருந்தால் தானே, என்னத்தை தான் விதையை போட்டாலும் நிலம் சரியில்லைன்னா வராது, விதை மோசமாக இருந்தாலும் வராது, 2 வருஷம். அதனால இதுவரை இது ஏன்னா ஞான யுகத்தில் தான் இவைகளெல்லாம் அரங்கேற வேண்டியது இருப்பதனால் அதில் ஒன்று இருக்கும். அதனால்தான் இந்த காலத்தில் என்னோடு நீங்கள் பேசும் வாய்ப்பை பெற்றீர்கள். எனக்கு முன்னால் வந்தவர்கள் யாரும் என்ன பண்ணல. அப்போ அதுவரை அவங்க என்ன பண்ணாங்கன்னா முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி வந்து முழுமையாகவில்லை. ஏன்னு சொன்னா அந்த உண்மையை அவர்களால் சொல்ல முடியாது. எதை? ஆன்மாவை பற்றி சொல்வதற்காக தான் நான் சொல்லியிருக்கேன். அமெரிக்காவில் உள்ளவங்க வந்து இங்க வந்து உங்கள்கிட்ட சொன்னாதான் அமெரிக்காவை பத்தி தெரியும் இல்லையா? இல்லைன்னா சும்மா சொல்லலாம், அங்கேயும் வீடு இருக்குது, ரோடு இருக்குங்களா. எக்ஸாக்ட் இந்த சந்தில் இல்லையா, இந்த தெருவில் போனால் இந்த 2ஆம் நம்பர் வீடு இப்படி இருக்குதுன்னு சொல்லணும்னா ஒன்று அதில் திருஷ்டியில் பார்த்துருக்கணும், இல்லை அங்கேருந்து நான் வந்திருக்கணும். இந்த ஆன்மா எங்க உள்ள சொத்து? இறை சொத்து. மீதி எல்லாமே வெளி சொத்து. அதனால தான் இங்க என்ன பண்ணா மூலவர்னு ஒன்று வச்சான், உற்சவர்னு ஒன்று வச்சான். உற்சவர் வெளியில சுத்திட்டே வருவார். இப்ப கர்மால சுத்திட்டு இருக்கிறதுலாம் உற்சவர்கள் தான்.
உங்க உடம்பு அங்கங்க சுத்திக்கிட்டே தெரியுது, நடராஜர் கையும் காலில் தூக்கிட்டு ஆடிட்டு தெரியுறீங்க, அது வாசியா இருந்தாலும் சரிதான், உடம்பா இருந்தாலும் சரிதான். பட் இது வேஸ்ட். இன்னொருத்தர் தான் உங்களை தூக்கிட்டு போகணும், அதுவா போகாது. இப்போ உங்க வாழ்க்கைக்கும் ஒரு ஆள் உங்களை இயக்கிட்டு இருக்கணும் இல்லையா? ஆனா மூலவர் அப்படியே இருப்பார். இப்ப இந்த மூலவரை தான் இதுவரை நான் யாருக்கும் அதை இயக்கவில்லை. இப்ப நான் இயக்குவதற்கு இந்த ஆண்டுகளிலிருந்து தயாராக இருக்கிறேன். யாரெல்லாம் வேணுமோ கை தூக்கலாம். வந்திருந்தவங்களுக்கு வாய்ப்பு நல்லா கவனிச்சுக்கணும். போதும் இருக்குங்க. இப்ப இதுல இதை நீங்க உங்களுக்காக இதான் நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன். ஞானத்தை ஏன் இதுவரை யாரும் பெற முடியவில்லை என்றால் இது 1-to-1. இந்த பயிற்சி எப்படிப்பட்டது? 1-to-1 பயிற்சி. ஏன் 1-to-1ன்னா சிஸ்டம், உங்க பாடி சிஸ்டம் வேற, உங்க அம்மாவுடைய சிஸ்டம் வேற, உங்க அப்பா சிஸ்டம் வேற, உங்க பாடி வேற, உங்க பிள்ளை வேற, உங்க பொண்டாட்டி வேற. உண்மைதானே? சேர்ந்து இருக்கோம், நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். பசிக்கும் நோய்க்கும் நம்ம தான் படணும், அவங்க கிடையாது. உங்க நேரம் வந்தா நீங்க பேருவீங்க போட்டுட்டு, அவங்க அவங்க போவாங்க. அப்போ இந்த சேர்த்து கூத்தெல்லாம் கர்ம கூத்து. உண்மையான நிலை, நிரந்தரமான நிலை எதுன்னா தனித்தனி. அது முதல். இதை போய் வீட்டுல சொன்னீங்கன்னா உங்களை யார் அங்க போக சொல்றது? யார் ஏற்கனவே தெற்கையும் வடக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த மாதிரிலாம் கூத்து சொல்லி கொடுக்குறாங்களான்னா குடும்பத்துக்கு ஆப்போச்ச மாதிரி சிந்திச்சிருவாங்க. ஆனா தான் உண்மை, இதான் உண்மை இல்லையா? விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உழப்பி ஒரு ஒப்பில்லா ஆனந்தம் கண்ணின்று காட்டி கழிப்பறுத்தான். அப்ப அந்த ஆன்மாவை இனிஷியேட் பண்றது கண்ணினால். இப்ப இதை திருவள்ளுவர் அப்படியே மாத்தி சொல்லியிருப்பார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தியே ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ரெண்டு வேற பாட்டு பாருங்க, ஒரே பாட்டு. பொறிவாயில், இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புல கூடிய பொறிகளுக்கெல்லாம் வாயில் எதுன்னா உருவப்பொருள். ஆக்ஞா சக்கரம்னா உங்களை என்ன பண்ணிட்டு இருக்குது? இயக்கி கொண்டு இருக்கிறது. அந்த ஆக்ஞா இயக்கத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னா கண்ணை தெரியாம ஆக்கலாம், கண்ணை ஃபுல்லா ஆக்கலாம், காதை பெருக்கலாம், வாசியை பெருக்கலாம், வாயை பெருக்கலாம். உடம்புல எல்லா பொறியுமே எங்க மெயின் சுவிட்ச் இங்கதான். எங்க இருக்குது? ஆக்ஞால. இங்கெல்லாம் கிடையாது. இது மின்வாசல், இது புறவாசல். எங்க இல்லையா? பின்னாடியே வெயிட்டிங் இருக்கும். இதுக்கு நேரம் அங்கே வரும் முகலத்தினுடைய சின்ன பகுதி. இயக்கம், நேரடி இயக்கம் இங்கே தான். இப்போ இதை ஒரு குரு அந்த சாவி சொன்னீங்க இல்லையா, குருவிடம் இங்க வான்னு அங்க உள்ள வான் இல்லை, உங்கள்கிட்டயும் உள்ள வான் இருக்கு இல்லையா? அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தை சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வான் எங்க இருக்குது? மேல இருக்குது. அப்ப இங்க குரு உங்களுடைய நெற்றி பொட்டை அதை என்ன பண்ணணும்? இனிஷியேட் பண்ணுகிற பொழுது அது நேரடியாக எங்க போகும்னா ரெண்டு விதமான வேலை செய்யும். ஒன்று மனப்பதிவுகளை அழிக்கும், இன்னொன்று ஆன்மாவை துளக்கும். ஆன்மாவுக்கு ஒளியை கொடுக்கும், உயிர் சக்தியை கொடுக்கும். இந்த வண்டு என்ன பண்ணும்? உள்ள இது பண்ணிட்டு அப்படியே ரீகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரீகாரம் பண்ண அதுக்கு உயிர் வந்து கொண்டே இருக்கும். மீன் முட்டையை போட்டுட்டு அப்படியே தள்ளி நின்று கண்ணினால் பார்க்கும். இந்த கண்ணில் பார்க்கும்போது மீன் முட்டை பொரிய ஆரம்பிக்கும். ஆமை தன் முட்டையை மண்ணில் புதைத்து வைத்துக் கொண்டு எங்கேயோ போய் உட்கார்ந்து இருந்துகிட்டு அதை நினைத்து கொண்டிருக்கும். அந்த நினைவினால் முட்டை கொடுக்கும். மனுஷ ஜாதிங்க, மனுஷன மாதிரி உள்ள ஜாதிலாம் முக்கி பெறணும். எவ்வளவு பெரிய பாவம் அது நினைச்சிட்டு பெறுது. அதனால்தான் 380 வருஷம் அவன் எப்படி இருக்கான்? அசையாம. சரி, அதை விட்டுருவோம், அது பிறப்பினுடைய தன்மைகள். அப்ப இங்க உங்களுடைய ஆன்மாவை எழுப்ப வேண்டும். ஆன்மாவை எழுப்பினால் மட்டும்தான் நீங்க ஈடற முடியும். வேற ஆன்மா அப்படியே இருந்துட்டு இருந்தா அங்க போய் சேர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆன்மா அறிவு இல்லையா? அறிவு தான் வேணும். அந்த இனிஷியேஷனை சொல்லியிருக்காங்க, சைவத்திலையும் சொல்லிருக்க, எல்லாத்துலையும் சொல்லியிருக்காங்க. எங்கன்னு சொன்னா எது மூலமா கொடுக்கணும்? சின்னப்பருக்கு தன்னுடைய கண்ணை என்ன பண்றாரு? கண்ணை பிட்டு இங்க கண்ணை அப்பி வைக்கிறார் இல்லையா? அந்த கண்ணை அப்புகின்ற பொழுது
அதோட சேர்த்து அமுத்தப்படுது. அதான் இங்க சொன்னாரு, விண்ணிலிருந்து வினைக்கீடா மெய் கொண்டு தன்னின்ற தாளை கண்ணை, தன்னின்ற தாளை, தாழ்னா அறிவுன்னு அர்த்தம். தாழ்னா பாதம் இல்லை, தாழ்னா அறிவு. தன்னின்ற தாளை தலைக்காவல் முன் வச்சு, தலைக்கு காவல் முன் வைத்து உன்னின்று உழப்பி, எங்க உள்ளத்துல உங்க மனசுல இருக்கக்கூடிய இதெல்லாம் உழப்பி, உன்னின்று உழப்பி ஓர் ஒப்பில்லா ஆனந்தம் கண்ணின்று காட்டி, அவர் தன் கண்ணினால் இதெல்லாம் செய்தார். குருபிரான் உங்களுக்கு செய்யக்கூடிய மெய் வித்தை இதுதான். இதை எவன் செய்ய முடியுமோ அவன் குரு. அப்போ அங்க நேருக்கு நேர் நீங்க அவன்கிட்ட இருந்தாதான் ஏதோ பண்ணணும். இந்த வித்தையை யார்கிட்டையும் போய் வெளியே சொல்லக்கூடாது. சத்தியபிரமாணத்துக்கு பிறகு இந்த பயிற்சியில இறங்கலாம். ஏன்னா சொன்னா என்ன ஆகுதுன்னா பலிதம்ங்கிறது இல்லை, அந்த நிமிடம் உங்களுக்கு பலன் போயிடும். ஏன்னா அவங்க வேற இவங்க வேறங்கிறத நீங்க முதல்ல உணரணும். நான் தான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன். ஏன்னா மண்ணில ஏன் பிறவி அறுக்க முடியல, நீங்க உண்மைக்குள்ளே கேட்டுக்குள்ளே போகல. எல்லாம் கடற்கரையில கிடந்த மாதிரி கிடக்குறீங்க. ஆர்வருக்குள்ள போனா தானே ஷிப்பிங் ஏற முடியும் இல்லையா? இந்த ரூட் இப்படிதான், அது யார் வந்தாலும் சொல்லலாம். அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு ஆள் 2 ஆள் ஒரு பொருளை போய் அந்த வித்தையை பெற்றிருப்பாங்க. கும்பலா போனாலும் சொல்லவே மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா உங்க தத்துவம் வேற, அவர் தத்துவம் வேற, அவருடைய ஆயுள் வேற, உங்க ஆயுள் வேற, அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வித்தை வேற, உங்களுக்கு வித்தை. எப்படி பொது வித்தை இதுல இருக்குது? அப்போ நேருக்கு நேர் ஒன்றா இருக்கின்ற பொழுது மட்டும்தான் அவருடைய முன் ஜென்மங்களை சொல்லி, அவருடைய ஆயுளை காட்டி, இந்த பிறப்பின் வித்தையை சொல்லி, இப்போ அவருடைய மனப்பதிவுகளுக்கு எப்படி அழிக்கணுங்கிறக்கூடிய நிலைகளை எப்படி அவங்க வாழ்க்கையில பயிற்சி எடுத்துக்கொள்ளணுங்கிறத சொல்வது. இது தீட்சையை விட மேலானது. தீட்சை என்பது 3 நிலையில இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று மௌன தீட்சை, இன்னொன்று தனிமந்திர தீட்சை, அது 3வது தான் ஆன்ம தீட்சை. 2 தீட்சையில கடந்திருப்பீங்க. சிலவங்க மௌன தீட்சையோடு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு மௌனம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? தனிமந்திரம் கொடுத்துருக்க மாட்டேன். இப்ப அந்த தனிமந்திரம்லாம் வாங்கினதுனாலதான் உங்களை இவ்வளவு வரை இழுத்துட்டு வருது, இல்லைன்னா கலத்திட்டு போயிருக்கும். இந்த ஆர்வம் வராது. அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கணும். ஊதி 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 பெருக்கணும், இல்லைன்னா அணைஞ்சு போயிடும். புரியுதுங்களா? இப்ப இந்த ஆன்மத்துக்குள்ள நீங்க இறங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஆத்துல என்னன்னா உங்களை சுத்தி அந்த ஏரோ ஃபார்ம் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே இந்த உடம்புல இருக்கக்கூடிய சூட்சம அதிர்வுகள் உங்களுக்கு என்ன ஆயிரும், அது துலங்க ஆரம்பித்து விடும். அப்ப நீங்க உங்க பயணத்துல தடை வராது, எதிர்ப்பு வராது, பகை வராது. என்ன கர்மாவோ அதை எளிமையா கழிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இனிமேல் பிறப்பும் கிடையாது, நேர மனமண்டலம் பெறலாம். வெற்று மண்டலத்துல உங்களுக்கு வேலையே இருக்காது, ஸ்ட்ரைட் மனோமண்டலம். புரியுதா? இது பெற்றால் தான். இதுதான் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஷாப் குத்துறது, இதுல விசால என்ட்ரி ஷாப் குத்துறது இதுதான். நல்லா புரிஞ்சுக்கீங்க. இதுக்குதான் லேசா நான் உங்களுக்கு கோழி காட்டினேன், சாயாபுருஷ வித்தை சொன்னேன். சாயாபுருஷ வித்தையில உங்களுடைய சூக்கும அறிவு வெளிப்படும். இது உங்களுக்கு நான் இதுல வரும்போது சொல்லி தந்துடுவேன். சாயா புருஷன் எல்லாருக்கும் வேணும். எல்லாரும் உங்க காலை ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய உங்களுடைய எப்படி சிவபெருமானுடைய சாயா புருஷன் தான் சுந்தரர் இல்லையா? கண்ணாடியில பார்க்கும்போது தன் உருவத்தை பார்த்து உருவத்தையே என்ன பண்ணிட்டாரு, அந்த நிழலையே அப்படியே உருவமாக்கிட்டார். மண்ணில் பிறந்தார். நிறைய இருக்கும். சிவன் பல ரூபம் எடுத்தது, தேவி பல ரூபம் எடுத்ததெல்லாம் கதை சொல்றது எல்லாம் சாயா புருஷன். ஒருவருக்கு ஒரு சாயா புருஷன் கிடையாது, ஒன்றுதான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஆற்றல் கொடும்போது அது பன்முகமாக மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பு நிறைய எடுக்கலாம். பட் இந்த சாயா புருஷன் தான் நீங்க சொல்லக்கூடிய எல்லா வேலையும் செய்ய முடியும். நீ அது நடத்துற அதை போய் சொல்லிப்பா, அப்பருங்கன்னு சொல்ல கதவு திறக்கட்டுமேனா தாழ்பாலை போய் யாரும் திறக்க, குட்டிச்சாதானே திறக்குது. தாழ்பாலை எப்படி திறக்கும்? அது மெக்கானிக் பவர். அப்ப இந்த பவர் மெக்கானிக் பவரை நீங்க மாத்தணும். பவர்ஸ் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே பவர் தான். ஆனா அந்த பவரை எலக்ட்ரிக் பவரா, லைட் பவரா, மெக்கானிக் பவரா, ஹீட் பவரா கன்வர்ஷன் பண்ணாதான் பலன் கிடைக்கும். கன்வர்ஷன் எப்படி பண்ணுவீங்க நீங்க? அதுதான் பயிற்சி இல்லையா? ஆண் படை மரத்தை பார்த்து பெண் படை மரமா மாறட்டுங்கிறாரு ஞான சம்பந்தர். எப்படி மாறும்? சாயபுருஷன். அதான் சொன்னதனை செய்கின்ற பிள்ளைதனை பெற்றேன். பெற்ற பிள்ளை செய்யுமா? இந்த பிள்ளை யாரு? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அங்கங்க அந்த அனுபவப்பட்டவர்கள் சொல்லியிருப்பார்கள். எனவே ஞான வெளிகள்
உண்மையாக ஞான வழியை தொடர்ந்து வருகின்ற உங்களுக்கு நான் இதை வழங்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் தீர்மானிக்கவில்லை, நினைக்கிறேன். அதுக்கு தகுதி உடையவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் பேரை கொடுத்துக்கலாம். பேரை கொடுத்த பிறகு யாருக்கு எப்போ கொடுக்குறதுன்னு நான் முடிவு பண்ணணும். அது நான் கொடுத்துட்டேன், எனக்கு ஏன் தரலன்னா கொஸ்டின் பண்ணக்கூடாது. அதையும் சொல்லிட்டேன். அதற்கு நீங்கள் தகுதியாக இருந்தால் நிச்சயமாக வழங்கப்படும். புரியுதா? ஐயா சொன்னீங்க, கொடுத்துட்டேன், இன்னும் கூப்பிடலையே, நீ சொல்லலையே, அவங்கள கூப்பிட்டீங்களே, இவங்களை கூப்பிட்டீங்களெல்லாம். ஏன்னா உங்கள் தகுதி உங்களுக்கு தெரியாது, உங்கள் கர்மாவை உங்களால் அளக்க முடியாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தொண்டில், எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையில் உங்களை மாற்றிக்கொண்டே வருகிறீர்களோ அதுக்கு தக்கவாறு இது கிடைப்பதற்கு. ஏன்னா இந்த ஒரு ஆண்டுக்குள்ள 22 நான் இது கொடுத்து முடிக்கணும். இது நான் மைண்டில் நேற்று எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு. 22 இல்லையா? 22 என்னது? 23 உயிருக்கு பெயரும். இதில் கரை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் டிக்கு இங்கேயே போடலாம், நீங்களே முன்னாடி இருந்து பேசலாம். இதில் வந்து உங்களுக்கு ஐ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிறதுக்கு, அப்புறம் சாயா புஷ்டனை நீங்கள் தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது உங்கள் ஆன்மா லிங்கத்தை நீங்கள் எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நிலைகளும் இதில் வரும். இது முழுக்க பயிற்சி. ஆனால் ஒருவருடைய அனுபவத்தை என் தோழியாக்கும், ஃப்ரெண்டாக்கும், நண்பராக்கும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணும். அதுக்கு தான் வந்து மௌனம் சொன்ன காரணம். இதுக்கு தான் பயிற்சி கொடுத்துட்டே இருந்தாங்க. மௌனத்துக்கு சொல்லி ஒரு விஷயம் 12 ஆண்டுகள் வந்து பயிற்சி எடுப்பாங்க. ஒரு நாள் கூட பேசக்கூடாது. வாய் திறந்தோன்னா அன்னையோட பேசி முடிஞ்சுட்டு வரும். அந்த 12 வருஷம் முடிச்சதுக்கு பிறகு தான் வித்தைக்கே போவாங்க. இது ஜென் துறவிகள் வச்சிருந்தது. இப்போ அப்படி இல்லை. இது ஒரு காலத்தில் சித்தர்கள் குலங்களையும் அப்படி இருந்தது. ஒரு கூடையே சுற்றிட்டு இருப்பாங்க. எல்லாம் அந்த நிலத்தை சரி பண்ணிட்டு தானே விதையை போடணும். அதுக்கு முன்னாடி என்ன போட்டாலும் பிரயோஜனம் இருக்காது இல்லையா? இப்போ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு உபதேசங்கள் நிறைய கொடுத்துட்டேன். இறைவேதம் கொடுத்தாச்சு, அதோட வேறு ஒன்றுமே இல்லை. பாடல்களும் கொடுத்தாச்சு. நிறைய இந்த மாதிரி நேரடி பயிற்சிகளும் சொல்லி 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 வந்து இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் புரியுதுங்களா? ஏன்னா உங்கள் கர்மாவில் இருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு இதுகளை பண்ணாதான் வாய்ப்பு. ஜீம்பூம்பால சொல்லி உங்களை நீங்கள் நினைச்சா என்ன தூக்கிட்டு போக முடியாதா, கூப்பிட முடியாதான்னா உன் கர்மாவுக்கு இடையில் நான் ஏன்னா கர்மா அறிவு. நீங்கள் உங்கள் கர்மா நீங்கள் தான் கழுகணும். வழியை நான் காட்டலாம். அதனால் அதற்கு ஆயத்தமாகுங்கள். முடிந்த அளவு வேதத்தை நன்றாக படியுங்கள். உதவிங்க. தப்புன்னு நான் கேட்டான்னா கேள்வி கேட்குற பொழுது நீங்கள் வேதத்தில் இருந்தோ இல்லை ஞானவழியினுடைய தத்துவங்கள் இருந்தோ சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். யாரோடும் கோபிக்காதீர்கள், யாரிடம் குறை காணாதீர்கள், அடுத்தவருடைய குற்றங்களை சொல்லாது. ஏன்னா கர்மா பெருகக்கூடிய இடம் இங்கே தான். அடுத்தவனை குறை சொல்லிட்டாலே நீங்கள் வந்து கீழே விழுந்துட்டீங்க இல்லையா? அடுத்தவங்கள்ட்ட பொறாம அழுக்காது அவா இன்னாச்சொல் 4 இழுக்கா என்றதரும். இதுக்கு மேல் கிடையாது. அழுக்காது அவா வெகுளி இன்னாச்சொல் 4 இழுக்கா என்றதரும். இந்த 4 பிடிச்சிக்கிட்டா போதும். இந்த 4 இல்லாம பாருங்க. மெயின் 5வது குரு தொண்டு. எந்த வகையெல்லாம் குரு தொண்டு? எனக்கு தொண்டு செய்வதற்காக நான் இவ்வளவுலாம் ரூட்டு போடுறேன்னு நினைச்சிடாதீங்க, ஏமாந்துருவீங்க. இட்ஸ் நாட் நெசசரி டு மீ. இது உங்களுக்காக வழங்கக்கூடியது இல்லையா? காமம் வெகுளி மயக்கம், இம்மூன்ற நாமம் கெடும் நோய்பார். காமம் வெகுளி மயக்கம் இது எங்க வரும்னா அழுக்காறுல வந்துடும். அதனால இப்ப நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது 1:1 தான் என்ன பண்ண முடியும், நேரடியாக இல்லையா இருந்து நீங்க உங்களுடைய மனதினுடைய அலைன்மெண்ட்டை நீங்க டியூன் அப் பண்ண முடியும். இல்லைன்னா வழி கிடையாது. ஆன்ம அதிர்வை உண்டு பண்ணி ஆன்மா என்ன பண்ணோம், வெளித்தெட செய்ய வேண்டும். இதுதான் இது எல்லா தீட்சைக்கும் மேலான விஷயம். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே எந்த தத்துவமும் கிடையாது, எந்த உபதேசமும் கிடையாது. ஏன்னா மெயின் வந்து எங்க நேரம் போடுறது. அதுக்கப்புறம் இங்கே 1000 சொல்லி எனக்கு தலைகீழ நின்னா என்ன, கையை வெட்டி போட்டு குண்டலி யோகம் பண்ணா என்ன, நவகண்ட யோகம் பண்ணா என்ன, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் மோடி வித்த மாதிரி கை எங்கே கிடக்கு, அடுத்த சேர்த்து தான் போகணும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 12 வருஷம் தவம் பண்ணி
தண்ணியில கடையோட பயிற்சி தண்ணியில நடந்து வந்தோடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரா, 25 பைசா கொடுத்தா கங்கையில இந்த சைடு அந்த சைடு போட்டில் கொண்டு போறான், இதுக்கு போய் 12 வருஷத்தை நாய் வேஸ்ட் பண்ணிருக்கேன். யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் மனதை வந்து ஏமாத்தாதீங்க. அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உடம்பையே கீழே போட்டு போகும்போது உடம்புனால செய்யக்கூடிய வித்தை எதுக்கு இந்த வித்தை? உடம்பே இல்லைன்னு போகுது இல்லையா? இருக்கிற பாரத்தை இறக்கணும். பாறை எங்க இருக்குது? மனம் எங்க இருக்குன்னே தெரியலையே. இவங்க நெஞ்சில் அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹார்ட் இருக்குது, ஒரு பக்கம் நுரையீரல் இருக்குது. எங்க போய் மனம்? இல்லை மண்டல அடிக்கிறதா? சரிதான். இதுதான் வித்தைகளுக்கு வந்தாங்க. எனவே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, இந்த தலைப்புக்கு ரிலேட்டட், அதனால தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். நியூ இயருக்கு வைக்க எல்லாமே காரண காரியத்தோட தான் இருக்கும், ஒன்றும் சும்மா இல்லை இல்லையா? தலைப்பு என்ன தலைப்பு? மண் வாழ்க்கைக்கு குரு தேவையா, விண் வாழ்க்கைக்கு குரு தேவையான்னு சொன்னா, விண்ணுக்கு போவதற்கா, விண் வாழ்க்கைக்கா இல்லையா? அது போகுது தான் குரு வேணும். மண்ணில் இருக்கிறதுக்கு குரு தேவையில்லை. மண்ணு தானா உங்களை பிடிச்சல வச்சுட்டு இருக்குது. நீ போறனால அது விடாது. ஆனா விண்ணுக்கு தான் உங்களை ஒரு ஆள் தூக்கி விடணும். நல்லா யோசிச்சு பாருங்க. மண்ணில் இருந்து வைக்கிறது ஒரு ஆள் பிடிச்சிருத்தணுமா? ஆனா உங்களுக்கு கிளப்புறதுக்கு தானே ஒரு ஆள் தேவைப்படுது. அப்போ விண்ணுக்கு தான் உங்களை வந்து தூக்கிறதுக்கு வேணும். அப்போ ஒரு குரு உங்களுக்கு கிடைத்தால் மட்டும்தான் விண்ணை நீங்கள் ஏக முடியும். மண்ணில் வாழ்றதுக்கு வேண்டாம். மண்ணில் குருவா? நீ குருக்கு நீங்க ஐடியா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? ஒருவர் வந்தாரு, ரொம்ப நல்ல தெரிஞ்சவர் தான், ரொம்ப சீரியஸ் அண்ணாச்சு. உட்காந்து பேசிட்டே இருந்தா வாய் திறக்கவே மாட்டேங்கிறாரு. என்னன்னா எப்படி சொல்றதும் யோசிக்கிறாரு என்னன்னு தெரியல. நானும் சரி விட்டு பார்த்தேன். கொஞ்ச நேரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் சொல்லுங்க நான் சரி டைம் ஆகுது நாம கீழே போறேன்னேன். என்ன இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு 5 கோடி ரூபா ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. 5 crores. அதை மட்டும் எனக்கு கிடைக்கிற மாதிரி வழி பண்ணிட்டீங்கன்னா நான் லைஃப்பில் சந்தோஷம்தான். 5 போதுமா? 5 இப்போதைக்கு 5. அப்போ 5 வந்தால் 5 சரி. என்ன பண்ண போகிறீங்க? நிறைய பிளான்லாம் அதை சொல்ல மாட்டோம். ஏன்னா நான் பார்த்தால போயிடக்கூடாது. இல்லை நான் ஏதாவது தொழிலா எப்படி போகுது பாருங்க. இதுதான் மனிதன். சரணாகதி உண்மையாக கிடையாது இல்லையா? இப்போ 5 வந்துட்டுனா 5 கிடைச்சிட்டு தான் சரியா? 5 crores சரி. நான் யோசிச்ச உடனே யோசிக்காதீங்க. எனக்கு 5 crores நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு 5000 ரூபா. எவ்வளோ? 5000. அந்த 5 crores சொல்லும்போது 5 crores 5000. எவ்வளவு ஃப்ராட் இருக்கு பாருங்க உள்ள. இப்போ நான் உடனே கேட்டேன், 5000 கோடி உங்களுக்கு தரக்கூடிய தகுதியில் நான் இருக்கும்போது நான் வந்து 5000 ரூபா உங்கள்ட்ட வாங்கணும்னு தேவைப்படுமா? ஏன் அந்த 5000 கோடி எனக்கே நான் வர வைக்க தெரியாதா? வழி சொல்றாரா பழி சொல்றாரா இல்லையா? விட்டு அசத்துவான், பேசிட்டே இருப்பான். கொஞ்சம் இவருக்கு நான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன்மா வெளியில போய். நானே சொல்லிட்டு தான் சொல்றேன். அப்படியாவது நீ வளர்த்து வாங்க பாக்குறேன். வாயை திறக்க முடியாது. இங்க இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க அடுத்தவன்ட்ட போய் வாய் திறந்து பாருங்க. அப்பந்தான் தெரியும் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பு என்னன்னு. நானே நீயாக இருந்தும் நீ மட்டும் இருப்பதாக நினைக்கிறாயே, அதுதான் மாயை. நான் உங்களோடு இருந்தேயாக வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும். அப்போ என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்க தெரிஞ்சால் மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும். நீங்க என்ன வந்து ஒரு நேரத்துக்கு சட்டை போட்டு சரியா உட்காந்து கதை பேசிட்டு ஏதோ கொஞ்சம் படிச்சிருப்பாரு, தமிழை தமிழ் சொன்னாங்க இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கேட்டிருக்காங்க. திருக்குறள்லாம் நல்லா சொல்றாரு. ஔவையார் பாடலாம் படிச்சிருக்காரு போட்டிருக்காரு. நான் புக்கு எவ்வளவு இருக்குது, எல்லா கடையிலும் இருக்க. படியா நீ நெட்ல தட்டினா வந்துருமே. படிச்சா வருமா? அப்போ அந்த மயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அழுக்காறு அவா வெகுளி இல்லையா? அந்த அழுக்காறு இருந்துகிட்டே இருக்கும். அது மாறினாதான் இந்த ஞானம் தெரியுது. இதை பெறுவதற்கு நீங்க வந்து
பட்டை போடுறதோ, பூஜை பண்ணுவதோ, மந்திரம் சொல்வதோ, கோயிலை சுத்தி வருவதோ, கவிமணி சொன்ன மாதிரி கோயில் குளமெல்லாம் கோபுரமெல்லாம் ஏறி பார்த்தேன், தேவாதி தேவனை கண்டேன் இல்லையேப்பார் இல்லையா? நீ எங்க சுத்தினாலும் காண முடியாது. உள்ளத்தில் உள்ளானடி எந்த உள்ளத்துல இருக்கான், அதுவும் முருகன் காட்டணும். இதெல்லாம் வித்தைகள்மா இருக்கு. வெளியில கேட்டதை வச்சு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கோம். அதான் நீங்க நடக்குது. சொன்னது ஒண்ணு கேட்டது ஒண்ணுங்கிற மாதிரி ரூட்டு சுத்தமா திரும்பி போயிட்டு அதை சொல்லி நடத்தக்கூடியவங்க கூட அந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க. சரி, அவங்களுடைய கர்மம் அவங்க நடத்துறாங்க, போகட்டும். நம்ம யாரையும் குறை சொல்வது இது சரியா தப்புன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. நம்ம ரூட்டை மட்டும் பார்ப்போம். அதனால் நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ஞான வேலி உங்களுக்கு உண்மையை மட்டும் கற்றுத்தருவதற்கு உண்டானது. உண்மையை மட்டும்தான். நீங்க போய்க்கு இடமே இல்லை. நீங்களும் உண்மையாளர்களாக இருக்கும் வரை நீங்க ஒட்டி கொண்டிருக்கலாம். இந்த பலத்தை பெறலாம். எப்பொழுது உண்மை உங்களிடமிருந்து ஓடிவிடுகிறதோ அப்படியே உதிர்க்கும். எனவே இங்க பயிற்சி வேற ஒண்ணுமே கிடையாது. மெயின் திங் என்னது? அதுக்கு கூட அறிவு வழிகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். மனதுக்கு தீனி போடாம அறிவுக்குள்ள தீனியை போடணும். அந்த அறிவு தீனியை தான் நான் உங்களுக்கு இப்ப தமிழ் மூலமாக நான் உங்களுக்கு இப்ப பாருங்க, பேசுறீங்களா இல்லையா? நீங்க பேசினா நல்லதா இருந்தது, அதுல நான் கூட சொல்லுங்க. எல்லாம் தெளிவாக நல்ல அழகா பேசுறீங்க. எங்கும் தமிழ் முழங்கட்டும். வாங்க, எல்லாத்தையும் பேசுங்க, யாரையும் யோசிக்காதுங்க, அளவோடு பேசுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும்னு கொட்டத்துக்கு நினைக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. அதிகம் பேச நினைத்தால் பொய் இடையில் ரொம்ப பேசுங்க, அளந்து பேச ஆரம்பிச்சு. எனவே இந்த பட்டிமன்றத்தில் தலைப்பு வழங்கப்பட்டது, மண் வாழ்க்கைக்கு குரு தேவையா, விண் வாழ்க்கைக்கு குரு தேவையான்னு சொல்லி பட்டிமன்றத்தை கொடுத்தேன். 2 அணிகளும் பேசினார்கள். முடிவு என்னன்னு இப்ப நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். யார் சொல்றீங்க? சொல்லுங்க இல்லையா? இதுதான் உண்மைதான் இல்லையா? மின் வாழ்க்கைக்கு தான் குரு வந்ததே அதுக்கு தானே, உங்களை மாத்திட்டு போறது தானே. இல்லை இப்படி இருக்கிறதுக்கு வந்தாரா? ஏன் அந்த யோசனை வரல? நம்ம எதிரணியில் தான் அதானே பேசி ஆகணும். உடனே என்ன சொல்லுவாங்க, என்ன அங்க கொண்டு உட்கார வச்சு நான் அதானங்க பேசணும், எனக்கு தெரியுதுன்றீங்க. அப்படிதான் சொல்லுவீங்க. எங்க இருந்தாலும் நீங்க பேசணுங்கிறது எனக்கு முக்கியம். உங்களுடைய பேச்சு திறமைக்காக தான் இது. அதனால தோல்வி எல்லாம் பத்தி பார்க்காதீங்க. இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் பரிசு உண்டு. கைதடுங்க. வாழ்வோம் வாழ்வு.